ஹாய் நண்பர்களே, நான் உங்க நிலையில பேசுறேன். நண்பர்களே, முதல்ல கர்த்தருக்கு சோஸ்திரம், ஆண்டவருக்கு சோஸ்திரம், ஆண்டவருக்கு நன்றி. ஏசப்பா கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாரு. அப்படி என்னடா ஏசப்பா கொடுத்த வாக்க காப்பாட்டு சீக்கிரம் சொல்லுடான்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரெண்டாவது பார்த்து யாரும் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா டீச்சர் அம்மா ஜெயசுரதி அம்மா பத்தி பேச போறோம். ஆல்ரெடி நேற்று வீடியோல என்ன சொல்லியிருந்தோம், ஜெயசுரதி அம்மா அவங்க பையன் பிரகனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அது என்ன குழந்தை சொல்லாம ஒரு ட்விஸ்டோட முடிச்சிட்டாங்க. அடுத்த வீடியோ அவங்க போட்டு சொல்லுவாங்க என்ன குழந்தைன்னு சொன்னோம். இன்னைக்கு அது என்ன குழந்தை ஏது குழந்தை அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம்னு சொல்லி சொன்னீங்க, எதுக்குன்னு சொல்லி அதுவும் வீடியோவில் இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க நண்பர்களே, நம்ம டீச்சர் அம்மா வீட்டில் சந்தோஷமான விஷயம், சந்தோஷமான மூமெண்ட் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பயங்கரமான பிரச்சனையும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதையும் நான் சொல்கிறேன் வீடியோவில். வாங்க. இப்போ நேற்று வந்து பிரகன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துட்டு, எனக்கு எங்கள் அம்மா பாட்டி ஆகிட்டாங்க, ரெண்டாவது குழந்தை பிறந்துட்டு. ஆனால் என்ன குழந்தைன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார் இல்லையா, அதை வந்து நேற்று நைட்டே வந்து தலைவன் சொல்லிட்டாரு. அதை சொன்னது தான் உண்மையாகவே அவங்கள கையில் பிடிக்க முடியல. அதுவும் அந்த குழந்தைய இந்த பாகுபலி படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணா மேடம் இப்படி தூக்கிட்டு மகேந்திர பாகுபலி மங்களம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் அம்மா தூக்கிட்டு வந்து இந்தாங்க தம்பி உங்களுக்கு ஜனநாயகம் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும்போது கொஞ்சம் மாசாதான் இருக்கு. ஏன்னா தளபதியோட அந்த படத்தோட பேர் ஒரு டாக்டர் அம்மாவே வந்து உங்களுக்கு ஜனநாயகம் பிறந்திருக்காரு அப்படின்னு ஒரு பையன் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது வந்து மாசாதான் இருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா சந்தோஷம், பையன் பிறந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களை காப்பாத்திட்டாரு, கைவிடலை. ஏசப்பாட்ட நீங்க வச்ச ஜபமும் பிரார்த்தனையும் அவர் கண்டிப்பா உங்களை கைவிட மாட்டாரு, கைவிடலை, காப்பாத்திட்டாரு. ஆனா இப்பதான் ஒரு முக்கியமான பிரச்சனையே ஒன்று காத்திருக்கு நம்ம ஜெயசுரதி அம்மா குடும்பத்துக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த இர்ஃபான் ப்ரோ பண்ண மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டீங்களோ. இதே நேரம் உங்க கமெண்ட்ல நிறைய பேர் வந்து இப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு குழந்தை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் உங்கள் அம்மா எல்லாருமே ஆண் குழந்தை தாம்மா பிறக்கும். கண்டிப்பாக ஆண் குழந்தை தான் பிறக்கும், எந்த குழந்தையும் பிறக்காது. கன்ஃபார்ம் அடித்து சொல்லுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு இதாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா. இதுதான் எல்லாருக்குமே டவுட் ஆகும். என்னென்னா, இவர் ஒருவேளை இர்ஃபான் ப்ரோ மாதிரி ஆம்பளை முன்னபடியே தெரியுமோ அப்படிங்கிற டவுட்டு இப்போ நிறைய பேருக்கு வரும். இப்போ அப்படி தான் நிறைய பேர் உங்கள் வீடியோவில் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதை என்ன சொல்கிறேன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு பாடமாக வச்சுக்கோங்க. தயவு செய்து இனிமேல் நீங்கள் வந்து ஆணித்தனமாக அதை அடித்து சொல்கிறேன், ஆம்பளை பிள்ளை தான் அடித்து சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக சொல்லாதீங்க. முதல்ல மாசமாக இருக்காங்கன்னா எந்த குழந்தையும் பிறந்து போதியா, வயிற்று பாருங்களைஞ்ச சரி தான், கடவுள் ஏதோ ஒரு குழந்தைய நமக்கு கூடட்டும்னு சொல்லி அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அதை விட்டு நீங்கள் அடித்து சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது நிறைய விபரீதங்கள் வந்து சேரும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இர்ஃபான் ப்ரோ அப்படி தான் வந்து மாட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனையில் சிக்கல் இதாகிட்டாரு. ஸ்கேனில் இருக்க குழந்தை என்ன குழந்தை வெளியே சொல்லி, ஆனால் நீங்கள் ஸ்கேன்லன்னு சொல்லி சொல்லலை. பட் இருந்தாலும் நீங்கள் ஆணித்தனமாக சொல்கிறதுனால அவங்ககிட்ட பணங்கன்னா இருக்கிறதுனால கண்டிப்பாக மக்கள் நினைப்பாங்க, அப்போ இவர் ஒருவேளை ஸ்கேனில் பார்த்து அந்த குழந்தை வந்து ஆம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு அப்படி தான் நினைப்பாங்க. அதனால் அந்த மாதிரி வழிவகை இனிமேல் செய்யாதீங்க. இனிமே ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது வீட்டுக்கு ஒரு சிங்கக்குட்டி ஜனநாயகம் வந்திருக்காரு, டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால அந்த ஜெயசுரதி அம்மா வீட்டில் பிரிக்கியா தங்கச்சிமா உனக்கு வந்து ஒரு அழகான மவன் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருங்க பிரகன். அடுத்து கடைகளை திறக்கணும். இனிமே ஒரே ஜாலி தான். யூடியூப்ல ஒரே சின்ன குழந்தைய வச்சு ஒரே அந்த பிள்ளை என்னென்ன செய்து அந்த வீடியோலாம் போடுவியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படியே போடுங்க. எங்க அம்மா ஜெயசுரதி அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேரம் பிறந்துட்டான்னு ஒரே ஜாலி தான். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொண்ணான 4 பேரம் பிறந்தது. அதே நேரம் இன்னொன்று சொல்லுதீங்க, நீங்கள் இந்த ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும், ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை என்ன கேடா, அதெல்லாம் கிடையாது. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு வயசான காலகட்டத்தில் ஏதோ ஒரு இதில் உங்கள் கூட துணையாக நின்று நம்ம அப்பான்னு சொல்லி அது நாளைக்கு நம்மளை பார்க்கும். ஒரு தாய் மாதிரி இருந்து இந்த பெயல் ஒன்று செய்வான் தெரியுமா. பிள்ளை பிறந்ததும் நல்லா பார்ப்பான். ஒரு 10, 15 வயசு 18 வயசு ஆனதுக்கப்புறம் அவளா காலை ஊனி நிற்பாம்ல, அப்போ என்ன செய்வான், தாப்பனை கலத்தி விட்டுருவான். ஆமாம், இது ஒரு சில வீட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் எல்லாரும் குறைச்சல, ஒரு சில வீட்டில். ஆமாம், இவனில் எதுக்கு பார்க்குறது கழட்டு பிள்ளை போய் நம்ம பாட்டு உழைக்க நம்ம பொன்னாடி பச்சை கட்டு பொண்ணு போயிடுவான். ஆனால் பெத்த பிள்ளை அப்படி கிடையாது. என்னதால தான் நம்ம தாய் தாப்பேன், நம்ம அப்பா பெற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு பாசம் இருக்கும். நாளைக்கு ஒரு சோமலாம கிடந்தா கூட கஞ்சி தண்ணி வச்சு கொடுக்கும், நம்மளை பார்த்து கொடுயா. அதனால் ஆம்பளை பிள்ளை தான் அவனை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி ஒரே யாரும் பொங்கலிக்காதீங்க. எல்லாருமே சேர்த்தான் சொல்லுதேன். ரைட்டு, சந்தோஷம். ரைட் நண்பர்களே, ஜெயசுரதி அம்மா வீட்டில் டிப்ஸ் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். ஜெயசுரதி அம்மாவுக்கு பேரம் பிறந்துட்டான், ஜனநாயகம் வந்துட்டான். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ எல்லாம் அமைக்கிறங்க ஐயா. நன்றி, வணக்கம்.